5 ஆண்டுகளுக்கு முன்னர் தைப்பூசத்திற்காக பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் தங்க ரதத்தை கொள்முதல் செய்ததில் ஊழல் நிகழ்ந்ததாக எழுந்துள்ள புகார்களால் காரணமாகவே அம்மாநில முன்னாள் துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி விசாரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அந்த தங்க ரதம் சொக்க தங்கத்திலானது என கூறப்பட்டதில் உண்மை இல்லை என கூறி சில மாதங்களுக்கு முன்னரே மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCக்கு புகார் போயிருக்கிறது. அறப்பணி வாரியத்தில் முறைகேடுகள் நிகழ்ந்திருப்பதாகவும் புகார் பெறப்பட்டிருப்பதை MACCயின் நம்பத்தகுந்த வட்டாரம் ஒன்று கூறியதாக FMT செய்தி வெளியிட்டுள்ளது. MACC விசாரணைக்காக ராமசாமிக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டதை அடுத்து இத்தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2010 முதல் 2023 வரை அவ்வாரியத்தின் தலைவராக இருந்தவர் டாக்டர் ராமசாமி. அவரது பதவி காலத்தில் அறப்பணி வாரியத்தின் நிர்வாக இயக்குநராக இருந்த M ராமச்சந்திரனும் விசாரிக்கப்படுகிறார். நிர்ணயிக்கப்பட்ட தரத்தில் இல்லாத பொருட்களால் உருவாக்கப்பட்ட தங்க ரதத்தை அதிக விலை கொடுத்து வாங்கிய கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது. இது பொது நலனை உட்படுத்திய விவகாரம் என்பதால் அவ்விருவரையும் விசாரிக்க MACC முடிவு செய்தது. இது போன்ற விசாரணைகளின் போது வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்படுவது வழக்கமான நடைமுறையே என்றும் அவ்வட்டாரம் கூறியது. அறப்பணி வாரியம் கூறிக்கொண்டது போலவே தங்க ரதத்தில் தங்க அளவு இருக்கின்றதா என்பதை கண்டறிய ரசாயனத்துறையின் உதவியும் நாடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இவ்வேளையில் அக்குற்றச்சாட்டுக்களை டாக்டர் ராமசாமி வணக்க மலேசியாவிடம் மறுத்துள்ளார். 2019 வாங்கப்பட்ட அந்த தங்க ரதம் தங்க முலாம் பூசப்பட்டது, மாறாக சொக்க தங்கம் அல்ல என ராமசாமி தெளிவுபடுத்தினார். அதற்காக தரமற்ற பொருட்களால் ரதம் உருவானதாக கூறுவது தவறான கூற்றாகும். 8 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான அந்த தங்க ரத குத்தகை திறந்த டெண்டர் முறையில் கொடுக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அது பற்றி MACCயிடம் நேற்று முழுமையான விளக்கம் அளித்ததாகவும் ராமசாமி கூறினார். அவ்விஷயத்தில் அனைத்தும் முறையாக பின்பற்றப்பட்டன, முறைகேடுகள் என்பதற்கே வாய்ப்பில்லை. தேசிய கணக்கு தணிக்கை அலுவலகமே அறப்பணி வாரியத்தின் கணக்குகளை சரிபார்த்து தணிக்கை செய்துள்ளது. இந்நிலையில் முழுமை பெறாத ஆவணங்கள் அடிப்படையில் MACC செயல்படுவதாக ராமசாமி மேலும் கூறினார்.